இப்போ நமக்கு பிட்காயின் இங்கிருந்து ஃபால் ஆகிறதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு பெரிய மொமெண்டம் வருமா? இல்ல ஒரு பெரிய மொமெண்டத்துக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் காமா இருக்கா? இந்த வீடியோல நம்ம பிட்காயினோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு காயின் அகாடமி. இந்த வீடியோல பிட்காயினோட கரண்டான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன, மார்க்கெட் இப்போதைக்கு புல்லிஸா இருக்கா இல்ல பீரிஸா மாறி இருக்கா, நம்ம சிம்பிளா இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி இப்போ பிட்காயின் கரெக்டா எக்ஸாக்டா ப்ளே அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் பிட்காயினோட நெக்ஸ்ட் மூமெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நீங்களும் பிட்காயினோட நெக்ஸ்ட் மூமெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களோட ட்ரேடிங் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பிட்காயினோட அப்டேட் பார்க்கும்போது பிட்காயின் இந்த லெவலில் இருந்துச்சு. நம்ம சொல்லியிருப்போம் பிட்காயின் இங்கே இருந்து இந்த $98,300 இங்கே வந்து நமக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம் அப்படின்ட்டு. நமக்கு மார்க்கெட் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை நம்ம ப்ரீவியஸாக போட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இந்த லெவலுக்கும் இங்கேயும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட இதோட ஹை பார்த்தீங்கன்னா நீ இந்த டாப்பில் பார்த்துக்கலாம். இந்த கேனோட ஹை ப்ரைஸை ரைட் நமக்கு ஹை வந்து காட்டுது $97,339 ரைட். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு $360 மாதிரி இதில் டிஃப்ரெண்ட்டில் நமக்கு பிட்காயின் ரிவர்சலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் நமக்கு பிட்காயின் இந்த ஜோனை டேப் பண்ணிட்டு கீழே வந்தால் இன்னும் ஃபால் ஆகிறது மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இந்த ஜோனை டேப் பண்ணுறேன். பட் நம்ம இன்னும் ஸ்டில் வெயிட் பண்ணலாம். இதை டேப் பண்ணிட்டு கீழே வர சான்சஸ் இருக்குது. இங்கே இருந்து கீழே வர சான்சஸ் இருக்குது. இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படி நம்ம ஏன் நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஆகி சொல்லியிருக்கோம் அப்படின்னா நமக்கு நம்ம மார்க்கெட்டை இந்த ஏரியாக்குள்ளே ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இங்கே நமக்கு ஒரு பியர் ஃபிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. பட் இப்போ இந்த பியர் ஃபிளாக்கோட ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்கும் அதே மாதிரி மார்க்கெட் இங்கே இருந்த லிக்விடிட்டி எல்லாம் அன் பண்ணிட்டாங்க. $97,000 மேலே இருந்த லிக்விடிட்டி எல்லாம் நமக்கு ஒன் டே சார்ட்டில் அன் பண்ணியிருக்கு. இதுக்கு நம்ம லிக்விடிட்டி ஹீட் மேப்பை செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இந்த $97,300 லிக்விடிட்டி இருக்குது. அதை இந்த கேண்டில் அன் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு இந்த ஏரியாக்குள்ள லிக்விடிட்டி இருக்குது $98,800 பக்கம். இதையும் அன் பண்ணிட்டு கீழே வர சான்சஸ் இருக்குது. இப்போ நான் ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. இப்போ நான் 4 ஹவருக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். நமக்கு 4 ஹவரில் ஸ்விட்ச் பண்ணும்போது மார்க்கெட் நமக்கு 4 ஹவரில் ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ரைசிங் சேனல்னு சொல்கிறது ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சார்ட் பேட்டர்ன். நமக்கு ரைசிங் சேனல் ஃபார்ம் பண்ணால் நமக்கு மார்க்கெட் இங்கே இருந்து ரிவர்சல் ஆகி இதை பிரேக் டவுன் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபர்தராக கீழே வரும். ரைட். அப்படி இல்லைனா மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணிடுச்சுன்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இதுதான் பிட்காயினோட கரண்ட் சினாரியாவாக இருக்குது. இப்போ நம்ம லிக்விடிட்டி மேப்பே செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் எங்கே லிக்விடிட்டி இருக்குது சப்போஸ் அதிகமாக இருக்கு ஏரியா அப்படின்ட்டு. இதுக்கு நான் காயின் எங்கூட லிக்விடிட்டி மேப்பை எழுதிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படின்னா 423.83 மில்லியன் லிக்விடிட்டி இருக்குது இந்த ஏரியாக்குள்ளே. அதாவது எக்ஸாக்டாக இங்கே $90,000 இங்கே தான் நமக்கு மேஜரான லிக்விடிட்டி இருக்குது. அப்போ இந்த 90,000 ஜோனை மார்க்கெட் நமக்கு அன் பண்ண கீழே வரலாம். இப்போ 90,000 நமக்கு இந்த லெவல். அப்போ மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் உங்களோட டார்கெட் இந்த லிக்விடிட்டியாக இருந்தால் பிட்காயினை நம்ம இன்னும் சில நாட்களில் ஒரு சில டேஸில் இந்த ஜோனுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது பிட்காயின் இப்போதைக்கு பிட்காயின் நமக்கு மேஜராக ஃபால் ஆகிற சிச்சுவேஷனில் தான் இருக்குது. இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வீக்லியில் பார்க்கும்போது வீக்லி நமக்கு பிட்காயின் இந்த 50 EMA பிரேக் டவுன் பண்ணிவிட்டு இப்போ இது ரீடெஸ்ட் பண்ணுற ப்ராசஸில் இருக்குது. அதாவது இங்கே ரீடெஸ்ட் நடக்குது. இந்த ரீடெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் பிட்காயின் இன்னும் கீழே டம்ப் பார்க்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதோட சேம் டைம் நமக்கு இங்கே ஒரு டெத் க்ரோஸும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த EMA ரெண்டும் இப்போதைக்கு பக்கம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 50 EMAவை இந்த 20 EMA நமக்கு ஒரு டெத் க்ரோஸ் பிடிச்சி அப்படின்னா பிட்காயின் இங்கேருந்து இன்னும் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லைக் இதே மொமெண்டம் ஸ்பீட்டை நம்ம நெக்ஸ்ட்டு இங்கேயும் எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு டெத் க்ரோஸ்ங்கிறது நடக்காமல் இருந்தால் பிட்காயின் இன்னும் அப் ட்ரெண்டில் போகும். இது ஒரு ஃபால்ஸான சிக்னலாக மாறிடுச்சு அப்படின்னா பிட்காயின் இங்கிறது மேலே போக சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த டெத் க்ரோஸ் நடந்தால் சேம் இதே எக்ஸாக்ட் மொமெண்ட்டை நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிட்காயின் ஒரு மேஜரான சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த பாயிண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போதெல்லாம் பிட்காயின் இந்த ஜோனில் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி கீழே வந்திருக்கு. இப்போ இதை பிரேக் அவுட் பண்ணி இங்கே ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த பிரேக் அவுட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகிருந்துச்சுன்னா மார்க்கெட்டுக்குள்ளே பையர் சென்டர் ஆகுறாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் மணியோட நெக்ஸ்ட் டார்கெட் இந்த 90,000 இங்கே இருக்க லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை நெக்ஸ்ட் இங்கேருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு புல்லிஸான மொமெண்டத்துக்கு எதிர்பார்க்கலாம். அதாவது பிட்காயின் திரும்ப இங்கே வந்துட்டு இங்கேருந்து பம்ப் ஆகி இந்த ஜோன் வரைக்கும் போகும். அதாவது $1,00,000 வரைக்கும் ஈஸியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் 1,06,000 வரைக்கும் இருக்கும். பிட்காயின் அப்ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுச்சு அப்படின்னா இல்லை இது ஒரு ஃபேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பிட்காயின் இங்கேருந்து கீழே டம்ப் ஆக தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த பிட்காயினோட நெக்ஸ்ட் அப்டேட்டாக இருக்கும். இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் நமக்கு நிறைய சிக்னல் கொடுக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் உங்களோட டிசிப்ளினில் தான் வரணும். இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ண ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.